நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். இன்று மனிதன் உழைக்கின்றான். காலையிலிருந்து மாலை வரை நம்ம உத்தியோகத்துக்கு போகிறோம், இல்லை வியாபாரம் செய்கிறோம். எதற்காக, யாருக்காக உழைக்கிறோம்? எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துல 1000 ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், நம்ம மேனேஜர் கொடுக்கக்கூடிய எல்லா வகையான துன்பங்கள், இன்னல்கள், இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் வேலை செய்கிறான். வியாபாரத்தில் தோல்வி ஏற்படுது, நஷ்டம் ஏற்படுது, வேலையால் ஒழுங்காக வரதில்லை, எவ்வளோ பிரச்சனைகள். அதையெல்லாம் தாண்டி நம்ம வியாபாரம் செய்கிறோம். யாருக்காக? நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். இதான நோக்கம். அப்போ குடும்பத்தின் மீது நமக்கு ஒரு பாசமும் நேசமும் உண்டு. இது அல்லாஹு தாலா நமக்கு இயல்பாகவே அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பம்சம். மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பம்சம். மனிதனுக்கு மட்டும்தான் குடும்பம் என்பது மௌத்து வரை ஒன்றா இருக்கும். மற்ற ஜீவராசிகள் எல்லாம் அது இனப்பெருக்கம் செய்யும், அது வளர்ந்த உடனே இது தனியாக போயிடும், அது தனியாக போயிடும். மனிதர்கள் அப்படி அல்ல, மௌத்து வரை அந்த பந்தம் என்பது தொடரும். அப்படி அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கான். அப்போ நாம் சிறந்தவர்கள் மனிதர்களில் யார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர் யாருன்னு சொன்னால் ஹைருக்கும் லி அஹ்லி, அவர் தன்னுடைய குடும்பத்திற்கு சிறந்தவராக இருக்கணும். வெளியே மக்கள் எல்லாம் புகழ்றாங்க, அவர் பெரிய வல்லலுங்க, அவரை போல ஒரு நல்லவர் யாரும் இல்லை அப்படின்னு மக்கள் வெளியே புகழ்றாங்க. ஆனால் வீட்டுக்குள் அவர் வந்தவுடன் அவர் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நல்லவராக இல்லை என்று சொன்னால் அவர் அல்லாஹ்விடத்திலே நல்லவர் இல்லை, அவர் சிறந்தவர் இல்லை. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் சிறந்தவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் வீட்டுக்கு போனால் தெரிஞ்சிடும். ஹைருக்கும் லி அஹ்லி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்திற்கு சிறந்தவராக இருக்க வேண்டும். சிறந்தவர்னா என்ன? குடும்பத்துக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்கறது, குடும்பத்துக்கு நம்முடைய மனைவி மக்களுக்கு நல்ல இருப்பிடத்தை அமைத்து தருவது, நம்மளுடைய குழந்தைகளை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறது, நல்ல காலேஜில் படிக்க வைக்கிறது, அவர்களுக்கு திருமண வயது வந்துவிட்டால் நல்ல வரனாக பார்த்து அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பது, இது எல்லாம் அதில் அடங்கும். ஹைருக்கும் லி அஹ்லியில் உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் ஹைரானவர்களாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஹதீஸின் வாசகத்தில் இது எல்லாம் அடங்கும். அவங்களுடைய எல்லா நலவுகளுக்கும் நீங்கள் பொறுப்பேற்று நடத்தணும். அப்போ துனியாவுக்கு மட்டுமா என்பது தான் இங்கே கேள்வி. இதுதான் இந்த வீடியோவுடைய மக்சத், நோக்கமே இதுதான். நம்ம குடும்பத்துக்கு துனியாவில் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் ஆசைப்படுறோம், முயற்சி செய்கிறோம், அதற்காக தினமும் உழைக்கிறோம், தவறே அல்ல, அதை செய்ய வேண்டும், நாம் பொறுப்பாளிகள். அல்லாஹ் அதை குறித்த நாளே மறுமையில் கேட்பான். ஏன்பா உன் குடும்பத்தை பார்த்தியா, அவங்களுக்கு தேவையை நிறைவேற்றி வச்சியா, உன்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தியா, இதெல்லாம் அல்லாஹ் கேட்பான். அவங்களுக்கு எல்லா வகையான சௌகரியமும் நீ செஞ்சு கொடுத்தியா, இதெல்லாம் அல்லாஹ் கேட்பான். ஆனால் துனியா சம்பந்தப்பட்டது மட்டும் அல்லாஹ் கேட்க மாட்டான், மறுமை சம்பந்தப்பட்டதையும் அல்லாஹ் கேட்பான். மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நாம் நம்முடைய குடும்பத்திற்கு ஹைரானவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவங்களே, ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நம்ம அல்லாஹ் அமல் செய்கிறோம், நம்ம மட்டும் பாதுகாத்துட்டு போனால் பரவாயில்ல அப்படின்னு நல்லா போக சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லலை. நீங்கள் மட்டும் நரகத்திலேருந்து எஸ்கேப் ஆயிடலாம், நல்ல அமலை கொண்டு சொர்க்கத்துக்கு போயிடுறது என்பது அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், கூ அன்ஃபுஸக்கும், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அஹ்லீக்கும் நாரா, உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ அந்த பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா? ஹைருக்கும் லி அஹ்லின்ற அந்த வாசகத்தில் துனியாவுக்கு மட்டும் அவர்களுக்கு ஹைரு செய்வதல்ல, ஆகிரத்துக்காகவும் என் குடும்பம், என் மனைவி நாளை சோனம் செல்ல வேண்டும், என் பிள்ளைகள் நாளை சோனம் செல்ல வேண்டும் என்ற அக்கறையில் செயல்படுவது தான் ஒரு உண்மையான குடும்ப தலைவனுக்கு அழகு. குடும்ப தலைவன் என்று சொன்னால் துனியாவில் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நமக்கு கவலையும் அதற்காக முயற்சி நாம் செய்கிறோமோ அதே அளவு அவர்களுடைய ஆகிரத்து விஷயத்திலும் நமக்கு கவலை ஏற்பட வேண்டும். நமக்கு இருக்கா இன்னைக்கு? அதுதான் $1,000,000 கொஸ்டின். எல்லா குடும்ப தலைவனாக இருக்கக்கூடிய ஆண்களும் இப்போ நம்மை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்ன? அவங்க துனியாவுக்கு நம்ம கவலைப்படுறோம், கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், அவங்க ஆகிரத்தை பற்றி நம்ம யோசிச்சோமா? நாளைக்கு மறுமையில் அவங்க நிலையை பற்றி நம்ம யோசிச்சோமா? என் பிள்ளைகள் நாளைக்கு சொர்க்கத்துக்கு போவாங்களா, என் மனைவி நாளைக்கு சொர்க்கத்துக்கு போவாங்களா என்பதை குறித்து நம்ம சிந்திச்சோமா? அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பங்களையும் சொல்லிட்டு நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய ஃபியூயல் எரிபொருள் என்ன தெரியுமா? மனிதர்களும் கற்களும். எவ்வளோ பெரிய விஷயம். நம்மளோட குடும்பத்தை பாதுகாக்கணும், அந்த பொறுப்பு நமக்கு இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? இந்த ரமலானுடைய மாதத்தில் என்ன ஆக்ஷன் பிளான்? நாம் நம்முடைய குடும்பத்தை மறுமையிலும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் அவர்களை நாம் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் சில விஷயங்களை நம்ம ரமலானில், இந்த மாற்றத்தை தரக்கூடிய இந்த ரமலானில் நம்ம செஞ்சாகணும். அதில் முதல் ஆக்ஷன் பிளான் என்னன்னு சொன்னால், நாம் முதலில் மாற வேண்டும். நம்ம பார்த்து தான் ரோல் மாடல். நாம் ஒரு விஷயத்தை செஞ்சால் தான் நம்ம குடும்பம் அதை செய்யும். நம்ம ஒரு விஷயத்தை செய்யலன்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க. நம்ம தொழுகலை, குடும்பத்தை போய் தொழுவ சொல்ல முடியுமா? மனைவியை போய் தொழுவுங்க, நீங்கள் தொழுவ மாட்டேன்றீங்க, மனைவி கேட்பாங்க, நீங்களே தொழுவுறது இல்லை. நம்ம குர்ஆன் ஓதுல மனைவி கிட்ட போய் குர்ஆன் ஓதுங்கன்னு சொல்ல முடியுமா? நம்ம யூடியூப்பில் பல மணி நேரம் உட்காந்து வேஸ்ட்டாக கண்டதையெல்லாம் பார்த்துட்டு மனைவி கிட்ட போய் நீங்கள் யூடியூப்பில் உட்காராதீங்க, நாடகம் பார்க்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? அந்த முதல் விஷயம் நாம் மாற வேண்டும். ஒரு ரோல் மாடலாக நாம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு ரோல் மாடலாக நம்முடைய செயல்பாடுகள் இருந்தால் அவங்க மாறிடுவாங்க. என்ன கணவர் தொழுகிறார், ரமலான் வந்துருச்சு, தொழுதுகிட்டே இருக்கார், தராவிக்கு கரெக்டாக போகிறாரு, நம்மளும் தொழுணுமே உணவு தானாக நம்முடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் வரும்.
குரான் கையுமாவே இருக்காரு, எப்போ பார்த்தாலும் குரான் ஓதிட்டே இருக்காரு, நம்ம வேஸ்ட்டாக உட்காந்துருக்கோம், நம்மளும் ஏதாவது ஓதுவோன்னு சொல்லி அந்த தூண்டுதல் இயல்பாக நம்முடைய குடும்பத்தில் ஏற்படும். அதே போன்று தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுறதில்லை, அவர் புறம் பேச மாட்டேன்றாரு, ஃபோனில் அதிக நேரம் யாரை பற்றியும் குறை சொல்லாத நிலையில் தன்னுடைய கான்வர்சேஷன் அமைச்சுக்கிறாரு. இதை பார்த்து அவர்கள் தானாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்முடைய இல்லத்தில் ஏற்படும். அதற்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன? ரோல் மாடல். நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மளை பார்த்து நம்முடைய மனைவியும் பிள்ளைகளும் மாறுவார்கள். இது முதல் விஷயம். இரண்டாவது, நாம் அவர்களை ஏவ வேண்டும். அவங்களுக்கு சொல்லணும், மர்ம விஷயத்தை சொல்லணும், தொழுகையுடைய முக்கியத்துவத்தை சொல்லணும், நோம்புடைய முக்கியத்துவத்தை சொல்லணும், குரான் திலாவத்துடைய முக்கியத்துவத்தை சொல்லணும். அல்லாஹ் குரானில் சொல்கிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ், உங்களுடைய குடும்பத்தை தொழுகை சொல்லி நீங்கள் சொல்லுங்க, ஆணையிடுங்கள், அதன் பக்கம் அவர்களை அழைத்து செல்லுங்கள், ஆணையிடுங்கள். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ் வஸ்தபிர் அலைஹா, அதில் நீங்கள் உறுதியாக இருங்க. நாம் தொழுகையில் உறுதியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நம் குடும்பத்தையும் தொழுகையின் பக்கம் அழைக்கணும். நம்ம மட்டும் அமல் செஞ்சுட்டு போகிறதல்ல, நம் குடும்பத்தையும் அமல் செய்ய வைக்க வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான குடும்பத் தலைவன். ஒரு உண்மையான குடும்பத் தலைவன் எல்லாமே துனியாவில் முஸ்லீம் அல்லாதவர்களும் குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க, முஸ்லீம்களும் குடும்பத்தை பார்த்து. என்ன டிஃபரன்ஸ்? ஒரு முஸ்லீம் துனியாவிற்கு மட்டும் தன்னுடைய குடும்பத்தை பார்த்து கொள்ள மாட்டான். அந்த குடும்பத்தை துனியாவிலும் கரை சேர்க்க வேண்டும், ஆகிரத்திலும் கரை சேர்க்க வேண்டும். அதற்காக உழைப்பது தான் ஒரு முஸ்லீம் குடும்பத் தலைவனுக்கும் முஸ்லீம் அல்லாத ஒரு குடும்ப தலைவனுக்கும் உண்டான வித்தியாசம். அந்த பொறுப்பு நமக்கு இருக்கு. குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயதி, உங்கள் பொறுப்பை குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீங்க. நான் அமல் செஞ்சேன், நான் தொழுதேன், நான் குரான் ஓதுனேன், அல்லாஹ் உன்னும் கேட்க மாட்டான், போயிடுவோன்னு இல்லை. அல்லாஹ் பிடிச்சி கேட்பான், உனக்கு உன் மனைவிக்கு நீ சொன்னியா, உன் குழந்தைகளை நீ சொல்லி வளர்த்தாயா என்று அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் நம்மளை கேட்பான். என்ன பதில் வச்சிருக்கோம்? அதனால் இந்த விஷயத்தில் நம்ம கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தொழுதார்கள் என்று சொன்னால் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க, என்னை எழுப்பிவிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய கடைசி 10 குடும்பத்தார்களை எழுப்பி விடுவார்கள். எல்லாம் எந்திரிச்சு தொழுங்க, தூக்கத்தை கலைப்பார்கள், எந்திரிங்க தொழுங்க, ஏன் தூங்குறீங்கன்னு எழுப்பி விட்டு தொழுகையில் ஈடுபட செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன், அல்லாஹ் ரஹமத்து செய்யட்டும் ஒரு மனிதனுக்கு, இதா இஸ்தைக்கல்ல ரஜுலுன், இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் எந்திரிக்கிறான் இரவுல, மினல் லைலி வாய்க்கல இம்ராத்தஹு, அவனுடைய மனைவியை படுத்திருக்காங்க, அவங்களையும் எழுப்புறான். யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் எந்திரிக்கிறாரு, தூங்க முடியல. இப்போ ரமலானில் நமக்கு இரவு பகல் ஆகிடுது, பகல் இரவு ஆகிடுது. அந்த மாதிரி ஒரு ஸ்லீப் டிஸ்டர்பான ஒரு நிலையில் நம்ம இருக்கோம். அதனால் நைட்டு சில நேரத்தில் நமக்கு முழிப்பு வந்துடுது. அந்த மாதிரி ஒரு நிலையில் இது ரமலான் குறித்து சொல்லப்படாத ஹதீஸாக இருந்தாலும் பொதுவான ஹதீஸ். ஒரு மனிதர் இரவில் எந்திரிக்கிறார், மினல் லைலி வாய்க்கல இம்ராத்தஹு, அவருடைய மனைவியையும் அவர் எழுப்புகிறார். ஃபசல்லையா, 2 பேரும் தொழுகிறாங்க. எவ்வளோ தொழுகிறாங்க? நிறைய ரக்காத்தா இல்லை, ரக்காத்தாய் நீ 2 ரக்காத்தான் தொழுகிறாங்க. இரவில் அந்த 2 பேரும் எந்திரிச்சு 2 ரக்காத் தொழுகிறாங்க. குத்திபா மினர் தாக்கிரீன் அல்லாஹ் கசீரம் வ தாக்கிராத், இந்த 2 ரக்காத் தொழுததுனால அல்லாஹு தாலா அந்த 2 பேருடைய பேரையும் குரானில் அல்லாஹுவை அதிகம் திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்ற பட்டியலில் அல்லாஹ் சேர்த்தார். ஒரு சின்ன அமல் தான், ஆனால் அல்லாஹ் ஒரு பெரிய கூலியை தரான். ஏன் அவன் மட்டும் எந்திரிச்சு தொழுவல, நான் மட்டும் போகக்கூடாது சொர்க்கத்துக்கு, மனைவியை அழைச்சிட்டு போகணும், அவங்க தூங்குறாங்க, நான் விடமாட்டேன், அவங்களையும் எழுப்பி தொழுக வைப்பேன் என்று தொழுததினால் கிடைத்த கூலி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளமையாக ரமலானில் குறிப்பாக இல்லாமல் வளமையாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஹஜ்ஜத்துடைய நேரம், இரவின் கடைசி பகுதி வந்துவிட்டால் தங்களுடைய குடும்பத்தை எழுப்புவார்கள். அஸ்ஸலா எந்திரிங்க, தொழுங்கன்னு எழுப்புவாங்க. இதெல்லாம் நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தில் இருந்தது. அதனால் இந்த விஷயத்தில் இந்த ரமலானில் நாம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். காலரை தூக்கிட்டு போகிறதில்லை, நான் ஒரு நல்ல குடும்ப தலைவன், என் குடும்பத்துக்கு எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன், அவங்க துனியாவில் வாழ்ந்துப்பா, அப்படி அல்ல. துனியாவில் நாம் அவர்களுக்கு செய்வதை விட மறுமைக்கு நம்ம அவங்கள தயார்படுத்தணும். குறிப்பாக இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். குறிப்பாக நம்முடைய குழந்தைகளை இந்த ரமலானில் நல்ல முறையில் வளர்த்தெடுக்க வேண்டும். இந்த ரமலானில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை 3 விஷயத்தில் பழக்குங்க. முதல் விஷயம் தொழுகை. நீங்கள் சொல்கிறத விட நீங்கள் தொழும் போது கூட அழைச்சி தொழுக வைங்க. அப்படி தான் நம்மளாம் தொழுதோம். நம்ம எப்படி தொழுதோம்? நம்மளுடைய அத்தா, நம்மளுடைய வாப்பா, அவங்க தொழும் போது நம்மளை பக்கத்தை நிற்க வச்சு தொழுக சொன்னாங்க. அவங்க தொழுகை சொல்லிட்டு போயிடல. அப்போ தொழுகை என்பது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் பக்கத்தில் இருந்து தொழுது பழகியது தான் தொழுகை. அப்போ நாம் வீட்டில் தொழுகும் போது, ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, வீட்டில் நம்ம மாதிரி தொழுகிறோம், இஷா தொழுகிறோம், பக்கத்தில் நிற்க வச்சு அவங்களையும் தொழுக சொல்லுங்கள். தொழுகை சிறு வயதிலிருந்து நாம் பழக்க வேண்டும். ஒரு அமலுக்கு சல்லல்லாஹு குழந்தைய அடிக்க சொன்னாங்கன்னா தொழுகைக்கு தான். 7 வயசில் சொல்லுங்கள், 10 வயசில் அடிங்கன்னா. அப்போ தொழுகையை நாம் தொழுங்க அப்படின்னு சொல்வதை விட தொழும்போது அவங்களை கூட அழைச்சிக்கிட்டு, ஏன்பா நான் தொழுவ போகிறேன், என் கூட நீயும் தொழுன்னு சொல்லி அவங்கள தொழுக வைங்க. தொழுகையாளியாக மாற்றுங்க. 2வது விஷயம், குரான் ஓதுவதை பழக்குங்கள். நீங்கள் குரான் ஓதுவதை ரமலானில் நம்ம அதிகமாக குரான் ஓதுறோம். நம்ம பிள்ளைங்க பார்ப்பாங்க, நம்ம பாப்பா அதிகமாக குரான் ஓதுறாங்க, குரான் கையுமாகவே இருக்காங்க. அப்போ நீங்களும் அவங்கள கூட அழைச்சி பக்கத்தில் உட்கார வச்சு குரான் ஓத தெரிந்தால் குரான் ஓத சொல்லுங்கள். இல்லை குரான் ஓத தெரியல, வேறு ஏதாவது அடிப்படை அரபிகளை ஓதுறாங்கன்னு சொன்னால் அதை ஓத சொல்லி கேளுங்க. 3வது, நோன்பு வைக்க பழக்குங்கள். இன்றைக்கி டர்க்கி போன்ற நாடுகளில்
சிறு பிள்ளைகளுக்கு போட் ஃபாஸ்டிங் ஒன்று இருக்குது. அரை நாள் நோன்பு. காலையில் சஹர் செஞ்சு மதியம் நோன்பு திறக்கிறது, மதியம் சஹர் செஞ்சு ஈவினிங் இஃப்தாருடைய நேரத்தில் நோன்பு திறக்கிறது. காரணம் என்ன சொன்னால், அந்த நோன்பை பழக்குவதற்காக. அவங்களுக்கு நோன்பு ஒரு நாள் வைக்க முடியாதவர்களுக்கு பாதி நாள் வச்சு பழக்குவதற்கு. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் மஸ்ஜிதுக்கு அழைத்து செல்வோம். அழைத்து செல்லும் போது அவங்களுக்கு டாய்ஸ், விளையாட்டு பொருட்களை எடுத்து செல்வோம். ஏன்னு சொன்னால் அவங்க நோன்பு வச்சுருப்பாங்க. அப்போ பசியை மறக்கடிப்பதற்காக, அதிலிருந்து பசியிலிருந்து அவர்களை டிஸ்ட்ராக்ட் செய்வதற்காக நாங்கள் இது போன்ற சிறு சிறு விளையாட்டு பொருட்களை நாங்கள் எடுத்து செல்வோம். நோன்பு திறக்கும் வரை அதை கொண்டு அவர்களை பிஸியாக்கி கடைசியில் நோன்பு வைக்க வச்சுருவோம். சஹாபாக்களுடைய செயல்முறையாக இது இருந்துச்சு. நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம்? இந்த 3 விஷயத்தையும் நம்ம இப்போ நம்முடைய குழந்தைகளுக்கு பழக்கவில்லை என்று சொன்னால் அவங்க பெருசாகிட்டோன்னே இதை செய்யவே மாட்டாங்க. இன்றைக்கி எத்தனையோ முஸ்லீம்கள் நோன்பு நோக்க முடியல, கஷ்டப்படுறாங்க. கேட்டால் சின்ன வயசுலேருந்து நாங்கள் பழகலை அல்ல, பெற்றோர்கள் பழக்கப்படுத்தவில்லை. ஏன்பா தொழுவ மாட்டேன்ற? எங்கள் சிறு வயதிலிருந்து பழக்கப்படுத்தவில்லை. ஏன்பா குரான் இப்போ இவ்வளோ வயசாகிடுச்சு முஸ்லீம்னு சொல்கிற, குரான் ஓத தெரியல உனக்கு? சிறு வயதிலிருந்து குரான் ஓதி கொடுத்து பழக்கப்படுத்தவில்லை. இது எல்லாத்துக்கும் பொறுப்பு யார்? பெற்றோர்கள். 5இல் வளையாதது 50இல் வளையாது என்று தமிழிலே ஒரு பழமொழி உண்டு. நாம் சிறு வயதிலே அவர்களை வளைத்து நல்ல முறையில் அவர்களை மாற்றவில்லை என்று சொன்னால் 50 வயசில் மாற்ற முடியாது. அதனால் இந்த 3 விஷயங்களை, அவர்களை தொழ வைப்பது, குரானின் பக்கம் அவர்களை எடுத்து செல்வது, நோன்பு வைக்க பழக்குவது, இது 3த்துக்கும் அவங்களுக்கு ரிவார்டு கொடுங்க. ஏன்பா நீ கரெக்டாக தொழுதுரு இந்த ரமதானில் 30 நாள் நீ என் கூட தராவி தொழு, 30 நாள் நீ ஃபஜர் தொழு, 30 நாள் என் கூட இஷா தொழு, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து என் கூட நீ தொழு, நீ கேட்டதை நான் வாங்கித்தரேன். குரான் ஓத தெரிந்த பிள்ளைகளாக இருந்தால் நீ ஒரு குரான் முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான் நீ கேட்பதை நான் உனக்கு வாங்கித்தரேன். நோன்பு நோக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை ஏற்படுத்து. அவங்கக்கிட்ட கேளுங்க, என்ன வேணும் உனக்கு? சஹருக்கு என்ன சாப்பாடு வேணும்? அவங்களுக்கு பிடித்தமான சாப்பாடு சமைச்சு தாங்க. இஃப்தார் நோன்பு திறக்க என்ன வேணும் கேளுங்க, பிடித்தமான உணவை சமைச்சு தாங்க. இப்படி எல்லா வகையிலும் அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டி ஒவ்வொரு அமலுக்கும் அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அவங்களை எப்படியாவது இந்த விஷயத்தின் மீது ஆர்வம் உள்ளவர்களாக மாற்றக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஹைருக்கும் அஹ்லி, இது எல்லாம் செஞ்சால் தான் நம்ம சிறந்த குடும்ப தலைவன் சொல்லிக்கலாம். இல்லை நான் கோடியாக சொத்து சேர்த்து வச்சுட்டேன் என் பிள்ளைங்களுக்கு, என் மனைவிகளுக்கு, நான் மௌத்தா போனால் அவங்க நிம்மதியாக வாழ்கிறாங்க, நான் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க நிம்மதியாக துனியாவில் வாழ்கிறதுக்கு எல்லா செட்டப்பும் நான் செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்வது ஒரு குடும்ப தலைவனுக்கு அழகல்ல. நான் இருந்தாலும் இல்லை என்றாலும் என் குடும்பம் இம்மையிலும் சிறப்பாக வாழ்வார்கள், மறுமையிலும் இன்ஷா அல்லாஹ் சுவனத்திற்கு செல்வார்கள். அந்த அளவிற்கு நான் அவர்களை வாழ்வியலாக அவருடைய அமல்களை நான் அல்லாஹ்வின் கிருபையை கொண்டு நான் மாற்றிவிட்டேன் என்று சொல்வதுதான் ஒரு குடும்ப தலைவனுக்கு அழகு. எனவே இந்த ரமலானில் நாம் மட்டும் இபாதத் செய்து அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவது என்பதை காட்டிலும் நம்முடன் நம்முடைய குடும்பத்தையும் சேர்த்து நம்முடைய மனைவி மக்களையும் இபாதத் செய்ய வைத்து அவர்களையும் அல்லாஹுடைய கிருபை பெறக்கூடிய நன்மக்களாக ஆக்குவதற்கு அல்லாஹு ஜல்ல ஷான்ஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.